பசிக்குது. போய் அம்மாட்ட ஏதாவது கேட்போம். அம்மா அம்மா. எனக்கு எப்படி பேரை இளம் போட்டுக்கிட்டே வேற என்ன வேணும்? அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு கூட. அப்படியா, சரி கொஞ்சம் நேரம் இரு, நான் போய் கஞ்சி வச்சு கொண்டு வரேன். சரியா, போய் கொஞ்ச நேரம் விளையாண்டுரு. சரிம்மா, நான் போய் அண்ணன் கூட விளையாண்டுட்டு இருக்கிறேன். கஞ்சி வச்சுட்டு என்னை கூப்பிடு. பாவம் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிச்சு புள்ள. நம்ம போய் சீக்கிரம் கஞ்சி வச்சு கொண்டுட்டு வருவோம். டே குட்டிமா, குட்டி பையா வாங்க, 2 பேருக்கும் கஞ்சி ரெடி ஆயிருச்சு. வந்து சாப்பிட்டு போய் அப்புறமா விளையாடுங்க. சரியா, வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க. இதோ வர்றேம்மா. இதோ வந்துட்டேம்மா. ஐ, கஞ்சி ரெடி ஆயிருச்சு. இதோ வந்துட்டேன், நான் போய் சாப்பிட போறேன். டேய் அண்ணா, நீ வந்து பாரு, அம்மா கஞ்சி செஞ்சு வச்சிருக்காங்க. வா சாப்பிடலாம், சீக்கிரமா முடியா. கஞ்சி எனக்கெல்லாம் வேண்டாம், எனக்கு பசிக்கல. நீயே குடி, நீ தானே பசிக்குதுன்னு வந்த. நீ சாப்பிட்டு வா, அப்புறம் போய் விளையாடலாம். நான் வெயிட் பண்ணுறேன். அம்மா இவ கஞ்சி குடிக்க மாட்டேன்றா, அவளே வந்து குடிக்க சொல்லு, அப்பதான் நானும் குடிப்பேன். எதுக்கு பாப்பா இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறா? போய் என்னன்னு கேட்போம். என்ன மயில ஆச்சு, எதுக்கு இப்படி கத்துற? அம்மா அண்ணன் கஞ்சி குடிக்க மாட்டேங்கிறா, அவனை குடிக்க சொல்லு. ஏன் சாமி கஞ்சி வேண்டாங்கிற? உனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு பசிக்கல. நான் பசிக்கும் போது தானே சாப்பிட முடியும். அவள் தான் பசிக்குதுன்னு சொன்னா, அவளை சாப்பிட சொல்லு. எனக்கு தெரியாது, அவன் சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன். அவனை சாப்பிட சொல்லு. அடியே, எனக்கு பசிக்கல. பசிச்சா நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. எனக்கு தெரியாது, அவனை சாப்பிட சொல்லு. எனக்கு ரொம்ப பசிக்குது, அவன் சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன். அழுக ஆரம்பிச்சிட்டாளா இவ வேற? சாமி நீயாவது கூடிய சாமி, கொஞ்சம் தான் இருக்குது, குடிச்சிட்டு போய் விளையாடுங்களேன். அடியே உருண்டு உருண்டு அழுகாத, இங்கேயாவது அடிபட்டுற போகுது. எந்திரிச்சு குடி, அண்ணனும் குடிப்பான். சாமி நீயாவது குடி சாமி, அவ பாரு எப்படி அழுகிறா பாரு. வந்து குடி வா. ஏம்மா, அவளுக்கு பசிச்சா அவளை சாப்பிட சொல்லுமா, என்ன ஏமா போட்டு இது பண்ணுறீங்க? எனக்கு பசிச்சா நான் சாப்பிட்டுக்குவேன்ல. சரி சாமி, நீயாவது அனுசரிச்சு போ. நான் என்னதான் பண்ணட்டீங்க, வா அந்த மடியில் ஒரு நானே ஊட்டி விடுறேன். கொஞ்சம் குடிச்சிருக்கோம், அப்போ தான் அவளும் குடிப்பான். சரியா, குடிச்சிட்டு போய் அப்போ 2 பேரும் சேர்ந்து விளையாடுங்க. சரியா, பசிக்கலேன்னு சொல்கிறவனை போட்டு டார்ச்சர் பண்ணி ஊட்டி விடுறீங்க. இதெல்லாம் நல்லாவே இல்லை, பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தானே சாமி, கொஞ்சம் குடிச்சிட்டு சீக்கிரம் போயிரு சாமி. அவளே எந்திரிச்சு குடிச்சுக்குவா. சரியா, அடியே எந்திரிச்சு வா, அண்ணன் குடிச்சு முடிச்சிட்டான். வா வந்து நீ குடி வா. இங்கே வேறு அண்ணன் காலி பண்ணிட்டான், நீ எந்திரிச்சு கொஞ்சம் குடி. அவனை மட்டும் மடியில் எடுத்து வச்சு குறை வச்சு ஊட்டி விட்டல, என்னையும் அதே மாதிரி குறை வச்சு ஊட்டி விடு, அப்பதான் நானும் சாப்பிடுவேன். அவனை மட்டும் குறை வச்சு சாப்பிட வைக்கிறே இல்லை, அப்ப என்னை உனக்கு பிடிக்கல தானே? அவனை தானே உனக்கு பிடிச்சிருக்குது, போ. கடவுளே, எப்படித்தான் இப்படியெல்லாம் பேசி பழகுறாளோ தெரியல. ஆனால் எந்திரிச்சு வா, உனக்கும் நான் ஊட்டி விடுறேன். இவன் வந்துட்டேன். அவன் அந்த சைடு தான் உட்காந்தான், நான் இந்த சைடு தான் திரும்பி போடுவேன். ஊட்டி விடுமா, இந்த குடி. இந்தா குடி. அட மொல்ல குடி, விக்கிக்கு போகுது. சரியா, போதுமா? சரி, போய் சண்டை போடாமல் விளையாடுங்க போங்க. எப்பா சாமி, முடியலடா கடவுளே. இவங்க